சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக சஞ்சய் கிஷன் கவுல் பதவியேற்றுக் கொண்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக சஞ்சய் கிஷன் கவுல் சனிக்கிழமையன்று பதவியேற்றுக் கொண்டார். தமிழக கவர்னர் மாளிகையான ராஜ்பவனில் நடந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் கவர்னர் ரோசையா சென்னை உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக சஞ்சய் கிஷன் கவுலுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். I, Sanjay Kishan Kaul, having been appointed Chief Justice of the High Court at Madras, having been appointed Chief Justice of the High Court at Madras, do swear in the name of God that I will bear the true faith and allegiance to the Constitution of India as by law established. இந்நிகழ்ச்சி தமிழக முதல்வர் ஜெயலலிதா முன்னிலையில் நடந்தது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள், தமிழக அமைச்சர்கள் மற்றும் ராஜ்பவன் அதிகாரிகள், தமிழக அரசு அதிகாரிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவி வகித்து வந்த ராஜேஷ்குமார் அகர்வால் உச்சநீதிமன்ற நீதிபதியாக சமீபத்தில் பதவி உயர்வு பெற்றுச் சென்றார். இதையடுத்து நீதிபதி அக்னிஹோத்ரி பொறுப்பு தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்று செயல்பட்டு வந்தார். இந்நிலையில்தான் தலைமை நீதிபதியாக சஞ்சய் கிஷன் கவுல் நியமிக்கப்பட்டார். இவர் ஹரியானா, பஞ்சாப் உயர்நீதிமன்ற நீதிபதியாகவும், டெல்லி உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாகவும் பதவி வகித்தவர். வரும் 30ஆம் தேதி புதன்கிழமையன்று தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்ற சஞ்சய் கிஷன் கவுலுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரவேற்பு விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.